இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரவு வேளையிலும் இந்த பிரேயர் செஷனுக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். அவருடைய காருண்யமும் மகிமையும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தருடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக்குகிற அந்த காருண்யம் அது நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய மாறாத அன்பு நம் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மேலேயே கண்ணோக்கமாய் இருக்கிற அவருடைய அன்பு, அவருடைய கண்கள் நம்மேல் பதிக்கப்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட ஒரு அன்பை உணர்கிறவர்களா இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஒரு நொடி பொழுது கூட ஒரு கைவிடாத ஒரு நல்ல தகப்பன். இப்ராஹிமே, உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்னவர். எப்படி என்னால உன்னைய கைவிட முடியும் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நல்ல தகப்பன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அந்த அந்த உணர்வின் பூரண நிச்சயத்தின் அந்த ஐஸ்வர்யத்திற்கு உரியவர்களாக ஆக வேண்டும் என்று சொல்லி பவுல் நமக்காக ஒரு வேண்டுதல் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் எப்பொழுதும் ஒரு நொடி பொழுது கூட என்னை கைவிடாத ஒரு நல்ல தகப்பன் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனது. வாசிக்கலாம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்கள். கொலோசையர் 2, 2, 3. கொலோசியர் 2, 2, 3. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்கிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்கள் ஆக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு. முதல்ல பவுல் அறிவை பத்தி எல்லாம் எழுதல. எதை எழுதுறாரு? இருதயங்கள் தேற்றப்பட வேண்டும். அப்போ உள்ளத்துல தேவனுடைய ஆறுதல், அந்த உறுதி, சூழ்நிலைகள் மாறுவதற்கு முன்பதாகவே என் கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார், நான் அவருக்குள் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்கிற அந்த நிச்சயம் நம்முடைய இருதயத்தை அது நிலைப்படுத்துகிறதா இருக்கிறது. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னவர் அவருடைய சமாதானத்தை முதலாவது நமக்கு தருகிறார். நம்முடைய இருதயங்கள் தேற்றப்படும்படியாக. அப்போ கிறிஸ்துவை ஒரு மனுஷன் அறிஞ்சிருக்கிறான் அப்படின்னா அது சூழ்நிலையை, அவனுடைய சமாதானம் சூழ்நிலையை அடிப்படையா கொண்டதா இருக்காது. அந்த சமாதானம் கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தையும் அவர் யார் என்கிறதை அறிந்த ஒரு இருதயமாக அந்த இருதயம் தேற்றப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப முதல்ல பவுல் வேண்டுகிற ஒரு காரியம், அவர்கள் இருதயங்கள் தேற்றப்பட்டு. அடுத்ததா பார்க்கிறோம், அன்பினால் இணைக்கப்பட்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிங்கிறது ஏதோ நம்ம நிறைய மெசேஜ் கேட்கிறோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் பைபிளை பத்தி தெரியுது, அதை தெரியுது, இதை தெரியுது, இது யாரு அது யாருன்னு தெரியுது, பைபிள் குவிஸ்ல அத்தனை அட்டன் பண்ணி ஜெயிக்கிறோம். இது அல்ல. கிறிஸ்துவை பற்றி அதிகமா நம்ம அந்த வேதத்தை பத்தி அறிந்து கொண்டாலும் சரி, பிப்ளிக்கல் கேரக்டர்ஸ அதிகமா அறிந்தாலும் சரி, கிறிஸ்துவின் அன்பை நம்ம அனுபவிக்கல அப்படின்னா, அந்த அந்த அவரோட அன்பு ஆழமா நம்ம புரியலைன்னா எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில ஆழமாக இருக்க முடியாது. அதனாலதான் பவுல் அங்க ஒரு ஜெபிக்கிறார். எபேசியர் 3 கிறிஸ்துவின் அன்பின் நீளம், அகலம், ஆழம், உயரம் இன்னதென்று அறிந்து கொள்ள நம்மை வல்லவர்களாகும்படிக்கு அவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்துவை அறிவது அப்படின்னா அவருடைய அன்பை அறிவது, அவருக்குள்ளே வேரூன்றுவது. இந்த ரெண்டும் நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமான மாற்றங்கள் ஏற்படும். பயம் இருக்காது, கவலை இருக்காது, சோர்வு இருக்காது, சூழ்நிலைய பார்த்து ஐயோ இது இப்படி ஆயிருமோ அது அப்படி ஆயிருமோங்கிற எண்ணம் இருக்காது. இது எல்லாம் நமக்கு இருக்குது அப்படின்னா முதல்ல நம்ம கிறிஸ்துவை அறியவில்லை, அவருடைய அன்பை அறியல.
அவருக்குள்ள நம்ம வேரூன்றவில்லை. இது எல்லாம் இருக்கும்போதுதான் நமக்குள்ள சந்தேகம், பயம், இது எல்லாம். ஆனா எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் அறிந்து அவருக்குள், கிறிஸ்துவுக்குள் வேர் கொண்டு நிலை பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப அவருக்குள்ள வேர் கொண்டுட்டோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே மாற்றங்கள் ஏற்படும். நம்ம என்ன மனசுல நினைக்கிறது கூட அது தானா நடக்கும். எப்போ கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் அறிந்து அவருக்குள் வேர் கொண்டவர்களாக இருக்கும்போது. இன்னைக்கு அவரை அறிந்து அவருக்குள் வேர் கொண்டிருக்கிறோமா? அடுத்த இதுல பாக்குறோம், பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயம். இதுதான் ரொம்ப முக்கியம். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை. அப்போ அங்க ஒரு ரகசியம் இருக்கு. பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியம். அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயம். அதாவது அந்த உணர்வுகள், அந்த அண்டர்ஸ்டாண்டிங், தேவன் யார், கிறிஸ்து யார் அப்படின்னு அறிந்து கொள்ளக்கூடிய, அந்த ரகசியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வின் பூரண நிச்சயம். இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஏன் ஸ்ட்ரகிள் பண்றோம் அப்படின்னா, இந்த உணர்வின் பூரண நிச்சயம் நமக்கு இல்லாததுனாலதான். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, and so enter into all the riches of the full assurance of understanding. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, இந்த உணர்வு, நம்முடைய ஆழ் மனது எதெல்லாம் உணர்வுகளா இருக்குதோ, எமோஷன்ஸ் அட்டாச் ஆன எல்லாத்தையும் நம்முடைய ஆழ் மனது அங்கே பதித்து வைத்துக் கொள்ளுகிறது. இன்றைக்கு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற இந்த உணர்வின் பூரண நிச்சயம் நமக்கு இல்ல. அப்படிங்கிறதுனாலதான் இன்னைக்கும் சின்ன 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 விஷயங்களுக்கு கூட நம்ம கலங்குறோம், சோர்ந்து போறோம், அழுறோம், புலம்புறோம். இது எப்படி, அது எப்படி, நாளைக்கு என்ன ஆகும், நாளன்னைக்கு என்ன ஆகும்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தின் அந்த பூரண உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய அந்த நிச்சயம் நமக்கு இல்ல. நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அப்போ தேவன் நம்மள ஒரு காலமும் சந்தேகத்துல வாழ சொல்லவே இல்லை. அவருக்குள்ள நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய அடையாளம், நம்ம தேவனோடு கூட நமக்கு இருக்கிற உறவு, நம்முடைய எதிர்காலம், இது எல்லாமே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அவருடைய அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க முடியாது. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா யார் என் கூட இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்கிற உணர்வின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்கிறதா? அந்த ஃபுல் அஷூரன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உணர்வின் பூரண நிச்சயம் இல்ல அப்படின்னா அந்த சப்கான்சியஸ்ல நம்ம தவறா பல காரியங்களை நம்ம ஏத்தி வச்சிருக்கிறோம். அதுல இருந்துதான் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். வசனம் அத்தனை சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆனா நம்ப முடியுதா? ஏன்னா அந்த உணர்வின் பூரண நிச்சயம் நமக்கு இல்ல. இன்றைக்கு தேவன் அந்த உணர்வின் பூரண நிச்சயத்தை நம் ஒவ்வொருவருக்குள்ளும் தர விரும்புகிறார். என்ன சூழ்நிலை வேணாலும் இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும், நாளைக்கு என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாம இருக்கலாம், ஆனால் நமக்குள் ஒருவர் இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. இதெல்லாம் அவரை குறித்து, அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள். இந்த உணர்வின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்குமானால் எதை குறிச்சும் நமக்கு பயம் இருக்காது.
அப்போ இன்றைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயம், ஃபுல் அஷூரன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இது எங்களுக்கு வேணும். நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய பொக்கிஷமே யாரு? கிறிஸ்துதான். அவர் ஏதோ வெறுமனே ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான ஏதோ ஒரு சேனல் கிடையாது. ஏதோ நம்ம பிரச்சனையை தீர்க்கிற ஒருத்தர் கிடையாது. நம்ம பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறது அதுக்காக தான் அவர் வந்தார், அப்படியெல்லாம் இல்ல. அவரே நமக்கு பொக்கிஷமா இருக்கிறார். அந்த பொக்கிஷம் இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். இதை நம்ம விசுவாசிக்கிறோமா? சகலத்தையும் தமக்கென்றும் உருவாக்கினவர், அவரை கொண்டும் அவருக்கென்றும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறதா. சகலத்தையும் அவர்தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய ஞானத்துக்கு அளவே இல்லை. அடுத்த வசனம் அததான் சொல்லுது. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள சில பொக்கிஷங்கள்னு சொல்லல, எல்லா பொக்கிஷங்களும், ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்போ நமக்கு தேவையான உண்மையான ஒரு ஞானத்தினுடைய சோர்ஸ் யாரு? கிறிஸ்துவே. இப்போ நம்ம அவருடைய ஞானத்தை பார்க்கும்போது, அவர் படைத்த அந்த சிருஷ்டிப்புகளை பார்த்தாலே தெரியும் அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர். ஒரு சின்ன ஒரு பறவைக்குள்ள அது அத்தனோண்டு ஒரு பிரெயின், அந்த பிரெயின்ல அது உட்கார்ந்து யோசிச்சு அது எவ்வளவு அழகா கூடு கட்டுது. அது தன்னுடைய குடும்பத்தோட அங்க இருந்து அது ஒரு முட்டைய போட்டு குஞ்சு பொரிச்சு அதை வளர்த்து அந்த பறவைக்கும் எப்படி பறக்கணும்னு சொல்லி கொடுக்குது. அந்த சின்ன குருவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மூளைக்கு எவ்வளவு ஒரு ஞானம்! இதெல்லாம் எப்படி தன்னால வந்திருக்கும்? இவ்வளவுத்துக்கும் பின்பாக இருந்து செயல்படுகிற ஒரு தேவ ஞானம், அந்த ஞானமே இன்றைக்கு நமக்குள்ளேதான் இருக்கிறார். அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்ப இந்த ஞானத்தை நம்ம எப்படி கண்டடைய முடியும் அப்படின்னா, அவரை அதிகமாக அறிய 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 அவருக்குள்ள இருக்கிற அந்த ஞானத்தின் வெளிப்பாடுகள் நமக்குள்ளேயும் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்போ இன்ஃபர்மேஷனா அவர் அறிவது அறிவு அல்ல. ஒருத்தரை பத்தி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உறவு இல்லை அப்படின்னா எத்தனை காரியம் தெரிஞ்சிருந்தாலும் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாழ்நாள் எல்லாம் அவரை அறிகிற அறிவுல ஒவ்வொரு நாளும் வளரணும். அது மாத்திரமல்ல, அந்த அவருடைய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற அந்த உணர்வின் பூரண நிச்சயம், ஃபுல் அஷ்யூரன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். என் தேவன் எவ்வளவு பெரிய தேவன் எனக்குள்ளே இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வின் பூரண நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. இப்போ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம ஆழமா போக 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 நமக்கு புதிய புதிய வெளிப்பாடுகள், புதிய புதிய உண்மைகள், புதிய புதிய காரியங்கள் நமக்குள்ள இருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். கிறிஸ்துவுக்குள்ள ஞானம் இருக்கு, சமாதானம் இருக்கு. அவருக்குள்ள நம்ம எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அவருக்குள்ள நாம மீட்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அவருடைய அன்பின் நிச்சயத்தின் உடையவர்களாய் நாம் இருக்கிறோம்.
அப்போ கிறிஸ்துவை பற்றின நம்முடைய அறிவு வளர 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 நம்ம வாழ்க்கையை குறித்ததான நம்முடைய கண்ணோட்டங்களும் அது மாறுகிறது. இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ஆழ் மனது பல பயங்களை வெளிப்படுத்தி கொண்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தினுடைய அந்த உணர்வின் பூரண நிச்சயம் நமக்கு இன்னும் பரிபூரணமாக பெற்றுக்கொள்ளல. இன்றைக்கு இந்த காரியத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகமா நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். அந்த உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக நாம் மாற வேண்டும். இந்த நாள்ல கூட நான் எடுத்து வச்ச மெசேஜ் வேறதான். ஆனா இந்த வசனத்தை எனக்கு உள்ளுக்குள்ள அந்த உணர்வின் பூரண நிச்சயம் அப்படிங்கிற வார்த்தை எனக்குள்ளே அந்த வார்த்தை வந்துட்டே இருந்தது. இந்த மெசேஜுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நிச்சயமா இந்த வசனத்தின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறதை நான் உணர்கிறேன். அந்த உணர்வின் பூரண நிச்சயம். அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி பேசுறாங்க, இவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இதையே பார்த்து கொண்டு இருக்கிற வரைக்கும் நம்ம சூழ்நிலைகள்ல மாற்றங்களை பார்க்க முடியாது. அவர் யார்? அப்பா இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு இருதயம் எப்போ இளைப்பாறுதலுக்குள்ளே வருகிறதோ நமக்கு என்ன மனசுல நினைக்கிறது கூட நமக்கு தானாக நடக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கு கூட ஒரு காரியத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நம்ம அதிகமா கேட்ட ஒரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். அவர் வெளிப்பட்ட காரியம், பிரதான ஒரு காரியம் என்னன்னா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக. சரி, அது என்ன அந்த பிசாசின் கிரியைகள்? இத குறித்துதான் நம்ம இன்றைக்கு ஆழமா, ஏன்னா அது தெரிஞ்சாதான் நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்போ பிசாசின் கிரியைகள் என்றால் என்ன? என்னதெல்லாம் பிசாசின் கிரியைகளாய் இருக்கின்றன? முதல்ல பிசாசினுடைய முதல் கிரியை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வாசிக்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். யோவான் 8:44. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாயிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலைநிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறபடியினால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாயிருக்கிறான். பிசாசினுடைய கிரியைகளில் பிரதானமான கிரியை என்ன அப்படின்னா அவன் பொய்யன், பொய் பேசுகிறவன். இதுதான் அவனுடைய கிரியை. இந்த பொய்யின் மூலமாகவே அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். அவன் பொய்ய விதைச்சு விதைச்சு மனிதர்களை அழித்து கொண்டிருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அப்போ இந்த பொய்ய எவ்வளவு தூரத்துக்கு அவன் பேசுற பொய்ய நம்ம நம்பிட்டே இருக்கிறோமோ அப்பதான் அங்கதான் அழிவு வருது. அதனாலதான் வசனம் சொல்லுது, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். எங்க ஆதாம்ல இருந்து அவன் வேலை அதுதான். அப்போ எப்போ நம்ம அவனுடைய பொய்களை நம்ப ஆரம்பிக்கிறோமோ அங்க நமக்கு அழிவு உண்டாகிறது. முதல்ல அங்க ஏவாள்கிட்ட கேட்டது, தேவன் உண்மையாகவே சொன்னாரா? ரியலி காட் சே? இதுதான் அவனுடைய தந்திரம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். அவன் சொல்லுவான்,
அவர் உன்னை நேசிக்கிறாருன்னா ஏன் இன்னும் நடக்கல? நீ இவ்ளோ வருஷமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு நடக்கலல, அப்ப எப்படி அவர் உன்னை நேசிக்கிறான்னு நீ நம்புவ? ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பிள்ளைன்னு சொல்றாரு. ஆனா அவன் சொல்லுவான், நீ அதற்கு தகுதியானவனே இல்லை. அப்போ இன்னைக்கும் இந்த பொய்யிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெப்பன் என்ன அப்படின்னா, அவருடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ளுவது. சத்தியத்தை நம்ம எவ்வளவு தூரத்துக்கு அறியிறோமோ அவ்வளவு தூரம் நம்ம பொய்யை அடையாளம் பார்க்க முடியும், காண முடியும். வசனம் சொல்லுது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படி சத்தியம் விடுதலையாக்கும்? இந்த சத்தியத்தை நம்ம அறியிறோம். சத்தியத்தை அறியும் போது பொய்யை நம்ம புறக்கணிக்கிறோம். இது பொய், இதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு புறக்கணிக்கிறோம். அந்த நொடி பொழுதுல நமக்கு விடுதலை வருது. இப்போ இதுக்கு உதாரணமா நான் ஏற்கனவே என்னோட டெஸ்டிமனியும் நிறைய ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரே ஒரு வசனம், அந்த சத்தியம் என் இருதயத்துல ஆழமாய் பதிக்கப்பட்டது. இருளின் அதிகாரத்தினின்று உங்களை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு அவர் உட்படுத்தி விட்டார் அப்படின்னு வசனம் சொல்லுது, கொலோசேயர் 1:13. அது வரைக்கும் பிசாசு எங்களுக்கு அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு யோசித்து கொண்டிருந்த என்னுடைய உள்ளம், அந்த பொய்யை நம்பிக்கொண்டிருந்த என்னுடைய இருதயம் சத்தியத்தை அறிந்த பொழுது இந்த பொய்யை நான் ரிஜெக்ட் பண்ணேன். இது பொய், இது உண்மை இல்ல, நீ என் எல்லைக்குள்ள வர முடியாது. நான் வெளிச்சத்துக்குள்ள, அவருடைய ராஜ்யத்துக்குள்ள 1000 10,000 தூதர்கள் சூழ அவருடைய ரத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன், என் குடும்பம் இருக்குது அப்படின்னு அந்த சத்தியத்தை அறிஞ்ச உடனே அந்த பொய்யை நம்ம ரிஜெக்ட் பண்ண அடுத்த செகண்ட் நமக்கு விடுதலை உண்டாகிறது. அவனுடைய வேலையே நம்ம நம்ம பொய்யை நம்ப வைப்பதுதான். நீ சுகமாகலையே, உனக்கு இன்னும் சிம்டம் இருக்கதானே செய்து. அவர் வார்த்தை சொல்லுது, இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள்னு சொல்லுது. ஆனா அவன் சொல்றான், இல்லையே, இன்னும் நீ குணமாகலையே, எப்படி நீ அந்த வார்த்தையை நம்புவ? அது இன்னும் நிஜம் இல்லையே. இதுக்குதான் பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தின் அந்த அறிந்து கொள்ளும்படிக்கு உணர்வின் பூரண நிச்சயம். இந்த உணர்வின் பூரண நிச்சயம் நமக்கு இருக்கும் அப்படின்னா சத்தியத்தை தவிர வேற எதையும் நம்மளால நம்ப முடியாது. இது எல்லாம் பொய் அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம மனது வந்துவிடும். இப்போ இதுக்கு உதாரணமா ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியா ராஜாவுக்கு எதிராய் அந்த சனகரிப், வாசிக்கலாம், 2 ராஜாக்கள் 18:19. 2 ராஜாக்கள் 18:19. ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அதான் அசிரிய ராஜாவாகிய ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? நீ நம்பி இருக்கு போதாண்டி, ஆ. நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? முதல்ல இதுதான் நமக்குள்ள அவன் பேசுகிற பொய். ஃபர்ஸ்ட் அவன் விதைக்கிற வார்த்தை, நீ என்ன நம்பி இருக்கிற, இது எப்படி நடக்கும், இது சாத்தியமா, நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? அடுத்ததா அங்க அங்க சொல்ற வார்த்தை அதே அதிகாரம் 30வது வசனம். கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரிய ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதீர்கள் என்று ராஜா சொல்லுகிறார். இது அடுத்தது என்ன சொல்றா? கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், அது சத்தியம்.
ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடம் கொடாதிருங்கள். இப்படித்தான் பல வேளைகள்ல சாத்தானும் நம்ம கிட்ட பேசுறான். இத நம்பாத, இது எப்படி நடக்கும், இது சாத்தியமா, இது முடியவே முடியாது, கர்த்தர் உங்களை தப்புவிப்பாருங்கிற அந்த சத்தியத்தை அதுக்கு எதிரா அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. இப்படி எத்தனை எண்ணங்கள் நமக்குள்ள ஓடிட்டு இருக்கு. எதையுமே அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க முடியல. எல்லாமே நம்மளே வச்சு கவலைப்பட்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அவர் நம்மை தப்புவிப்பார், அவர் நம்மை விடுவிப்பாருங்கிற அந்த துளி அளவு கூட நமக்கு ஒரு நம்பிக்கை வர முடியல. காரணம் என்னன்னா, அவன் நம்ம இருதயத்துல இப்படித்தான் பேசிக் கொண்டிருக்கிறான். அதற்கு இடம் கொடாதிருங்கள். முதல்ல இங்க ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது, எதிரி முதல்ல நம்ம தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை அவன் தாக்குகிறதுல அவன் ரொம்ப அதுலதான் அவன் பொய் சொல்றான். இது எல்லாமே என்ன? பொய். கர்த்தர் தப்புவிப்பார்னு அவர் சொன்ன வார்த்தையை நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்றதே மிகப்பெரிய பொய். அப்போ சத்ருவினுடைய ஒரு வேலை என்ன அப்படின்னா, தேவனை நாம் நம்புவதிலிருந்து நம்முடைய எண்ணங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணி பொய்யை நம்ப பண்ணுவது. அது என்ன பொய்யா வேணாலும் இருக்கலாம். சத்தியத்துக்கு விரோதமா இருக்கிற எல்லாமே அது பொய் தான். இப்போ நீ வியாதி, நீ தரித்திரம், உன் தரித்திரம் மாறாது, உன் கடன் மாறாது, இது எல்லாமே அவனுடைய பொய்கள். அடுத்ததா திரும்பி பார்க்கிறோம், அதே அதிகாரம் 35 வாசிங்க ஆண்டி. கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்கும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவித்தர் யார் என்கிறார் என்று சொன்னான். என் கையிலிருந்து என்ன செய்ய முடியாது, இந்த தேசத்தை தப்புவிக்க முடியாது. என் கைக்கு தப்புவித்தவர் யார் என்கிறார் என்று சொன்னான். அப்போ மற்ற தேசங்களுடைய தெய்வங்களை பற்றியும், அவங்களுடைய தெய்வங்கள்ல யார் தங்கள் தேசங்களை காப்பாற்ற முடிஞ்சது? அப்போ முந்தின அந்த அனுபவங்களை வச்சு அந்த தேசத்துல உள்ள தெய்வங்கள் எல்லாம் இந்த இவங்களை ஜெயிக்க முடியலையே, அப்போ நம்ம கர்த்தர் மட்டும் இவனை ஜெயிக்க முடிஞ்சிருமா அப்படின்னு ஒரு பொய்யான மாயையை அடுத்து உண்டாக்குகிறான். இவ்வளவு பெரிய பெரியவங்க எல்லாம் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டா, அவங்களுக்கே முடியல, இது உனக்கு சாத்தியமா இப்படின்னு நமக்கு எண்ணம் வருதா? இது எல்லாமே அவன் நமக்குள்ளே விதைக்கிற பொய்கள். முந்தின அந்த எக்ஸ்பீரியன்சஸ வச்சு தேவனை பற்றி அவருடைய ஜனங்கள் தவறான ஒரு சிந்தனையை அவர்களுக்குள்ளே உருவாக்க வேண்டும் என்று சத்ரு முயற்சிக்கிறதை பார்க்கிறோம். இப்போ எசேக்கியா என்ன செய்தார்? 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க ஆண்டி. 19:1. ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரத்தை கிழித்து ரெட்டுடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அங்க அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்க 3வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ எங்களுக்கு பலன் இல்லை. அங்க சனகரிப் கூட போய் அவர் ஆர்கியூமெண்ட் எல்லாம் பண்ணவே இல்லை, எல்லாரையும் அமைதலா இருக்க சொல்றாரு எசேக்கியா ராஜா. அங்க எங்க போறாரு? நேர தேவனிடத்துல போறாரு. அங்க 14வது வசனம் வாசிங்க ஆண்டி. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்துக்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அடுத்தது கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். அடுத்தது கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரி ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். கொஞ்சம் யாரும் மியூட் போடல, கொஞ்சம் மியூட் போட்டுருங்க. லிஸ் இல்லைன்னா மியூட் போட்டு விட்டுரு.
வாசிக்கவா ரெண்டாவது? வாசிங்க ஆண்டி. ஆ. அதை கர்த்தரை நோக்கி, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கு எல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். ஜனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். ம். இங்க எசேக்கியா ராஜா இது எல்லாத்தையும் அங்க ரப்சாக்கே பேசுனது, அங்க எந்த காரியத்தையும் அவங்கள்ட்ட போய் டைரக்டா ஆர்கியூ பண்ணவே இல்லை. நேரடியாக தேவ சமூகத்துல போய் அங்க என்ன செய்யறாரு, அந்த நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அங்க ஜெபிக்கிறார். கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன். இந்த சத்தியத்தை எசேக்கியா அறிந்திருந்தார். எதிர்ப்பு பலமா இருக்கு, அவருக்கு பலன் இல்லைன்னு சொல்றாரு. ஆனாலும் ஒரு உண்மை அவர் அறிஞ்சிருக்கிறாரு. நீர் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உமது செவியை சாய்த்து கேளும். நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். அவங்க ஜாதிகளையும் தேசத்தையும் நிர்மூலமாக்கி நாசமாக்கி அவர்களுடைய தேவனை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான். ஆனால் அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் அவைகளை நீர்த்துளி ஆக்கினார்கள். இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எங்கேயுமே போகல, யார்கிட்டையும் போய் சண்டைக்கும் நிக்கல, ஆர்கியூமெண்ட்டுக்கும் போகல. அவர் செய்த ஒரு ஜெபம் எவ்வளவு வல்லமையுள்ள ஜெபம். அவங்க இதுவரைக்கும் எத்தனையோ தேசத்தை ஜெயிச்சுட்டு வந்திருக்கலாம். அந்த தேவர்கள் எல்லாம் வெறும் மரமும் கல்லும் தான், அது மனுஷர் கைவேலை. ஆனால் நீரோ ஒருவரே தேவனாகிய கர்த்தர், பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும்னு மனதின் ஆழத்திலிருந்து அங்கே தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த நொடி பொழுது அங்க ஏசாயா மூலமாய் அங்கே தேவனுடைய வார்த்தை அங்க கடந்து வருது. அப்போ ஒண்ணு நல்லா புரியணும், நம்ம யார், நம்முடைய தேவன் யார் என்பதை நம்ம புரிஞ்சிட்டோம்னா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை எளிதாக மேற்கொள்ள முடியும். அதே அதிகாரம் 20 வாசிங்க ஆண்டி. 19வது அதிகாரம் 20. அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரியா ராஜாவாகிய சனகரிப்பின் நிமித்தம் நீ என்னை நோக்கி பண்ணின விண்ணப்பத்தை கேட்டேன். மனதின் ஆழத்திலிருந்து ஜெபித்த எசேக்கியாவுடைய ஜெபத்தை நான் கேட்டேன் அப்படின்னு அங்க சொல்லுகிறத பார்க்கிறோம். ஏசாயா மூலமாய் தேவன் பேசுகிறார். நீ பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இன்னைக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு ஜெபங்களையும் அவர் கேட்கிறார் அப்படிங்கிற விசுவாசம் முதல்ல நமக்கு இருக்குதா? வசனம் சொல்லுது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோம் என்றால் நாம் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். முதல்ல நம்ம என்னத்தையோ ஒண்ணு பேசுறோம் வந்தோம் அப்படி இல்ல, நான் பேசுறத என் தேவன் கேட்டு கொண்டிருக்கிறார். இங்க எசேக்கியா பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்றத பார்க்கிறோம். அடுத்ததா அங்க என்ன நடக்கும்னு அங்க ஏசாயா மூலமாய் அங்கே ஒரு காரியம் அங்க சொல்லப்படுது. அந்த நைட்டு அங்க யுத்தத்துல அந்த நைட் அங்கே அத்தனை பேர் இருக்கும்போது அங்க நைட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதே அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க ஆண்டி. 32ல இருந்து வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவை குறித்து
அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை. இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. இதற்கு முன் கேடகத்தோடு வருவதும் இல்லை. இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாய் இருப்பேன் என்பதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லி அனுப்பினான். அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். போதும். இப்போ அசீரிய ராஜாவை குறித்து அங்கே ஒரு தீர்க்க தரிசனம் வருது. அவன் இந்த நகரத்துக்குள் பிரவேசிப்பதில்லை, இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை, இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை. அவன் நகரத்துக்குள்ள பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். இதெல்லாம் தேவன் சொல்ற வார்த்தை. நான் இந்த தேசத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவா இருப்பேன். இத ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த நைட்ல என்ன நடக்குது? கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அவ்வளோ தூரம் தேவனுக்கு விரோதமான தூஷணத்தை பேசுறவர். கர்த்தர் எங்களை தப்புவிப்பார்னு சொல்ற வார்த்தையை நீ நம்பாதன்னு அங்க சொல்லப்படுது. அந்த வார்த்தையை உடைக்கும்படிக்கு அவர் எவ்வளவு தூரம் தன் ஜனங்களை தப்புவிக்கிறவர் என்பதை விளங்க பண்ணும்படிக்கு அன்றைக்கு ராத்திரியில ஒரு தூதனை அனுப்பி 180,000 பேர் அங்கே சங்கரிக்கப்பட்டதை பார்க்கிறோம். இங்க யுத்தம் நடந்துச்சா? இல்லவே இல்லை. எசேக்கியா ராஜா ஏதாவது யுத்தத்துக்கு ரெடி ஆனாரா? இல்ல. அவர் செஞ்சது எல்லாம் ஒண்ணே ஒண்ணு, அவருக்கு முன்னாடி போய் தன்னுடைய இருதயத்தை அவர் ஊற்றினார். அவரை பெரிதாக, அந்த சூழ்நிலையில் தேவனை பெரிதாக பார்த்தார். அந்த சனகரிப் ராஜா அங்க தன்னுடைய மகனாலே அங்க கொல்லப்பட்டதை நம்ம அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கும் இதுல ஒரு பேட்டர்னை நம்ம பாக்குறோம். சனகரிபின் வார்த்தையில சாத்தானுடைய தந்திரத்தை போல ஒரு பேட்டர்ன். நீ நம்பாத, நீ தேவனை நம்பாத. ஆனா எசேக்கியா சொல்றாரு, என் கண்கள் தேவனையே நோக்குகின்றன. அவன் சொல்றான், எதிரி சொல்றான், தேவன் உன்னைய தப்புவிக்க முடியாது, உன்னை விடுவிக்க முடியாது. ஆனா எசேக்கியா சொல்ற, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன். எதிரி சொல்றான், நான் ஏற்கனவே எத்தனை பேரை தோற்கடிச்சிட்டேன் வா அப்படின்னு எதிரி சொல்றான். எசேக்கியா ராஜா சொல்றாரு, இந்த முந்தின உன்னுடைய அந்த வெற்றியோ எந்த ஜெயமோ என் தேவனுடைய வல்லமையை அது குறைவாக்க முடியாது. எதிரி சொல்றான், உன் முடிவு நெருங்கிற்று. ஆண்டவர் சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன். இது அந்த பேட்டர்னே நம்ம பார்க்கிறோம்னா, இது பிசாசு நமக்கு கொடுக்கிற எண்ணங்களை குறித்துதான் இந்த சம்பவம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளா சொல்லப்பட்டிருக்கிறது. இதே போலதான் அந்த யோசபாத் ராஜா நாட்கள்லயும் நடந்த அந்த காரியம். அவங்க 2 பேரும் தங்களுடைய திறனை விட, தங்களுடைய பலன், தங்களுடைய படை பலத்தை விட தேவனுடைய வல்லமையை பெரிதாக பார்த்தார்கள். எங்களுக்கு பலன் இல்ல, ஆனா எங்க கூட இருக்கிற தேவன் யார், அவர் எவ்வளவு பெரியவர் அப்படிங்கிறத உணர்ந்திருந்தபடினால் இந்த 2 ராஜாக்களுமே மிகப்பெரிய ஜெயத்தை பெற்றார்கள். அப்ப இன்னைக்கு உங்க எண்ணங்கள்ல எந்த பொய் ஓடிட்டு இருக்கு? இது உன்னால முடியாது, இது சாத்தியம் இல்ல, உனக்கு இதுக்கு ஞானம் இல்ல, இப்படி எதெல்லாம் உன்னால முடியாது முடியாது முடியாதுன்னு உங்க எண்ணங்கள்ல இருக்குதோ அது எல்லாமே சத்ருவினுடைய வார்த்தைகள். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம இருதயத்தை இன்றைக்கு திறக்கணும். எசேக்கியா எப்படி அந்த புஸ்தகத்தை திறந்தாரோ அதே போல நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக திறக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் நமக்கு நிச்சயமாய் பதில் கொடுத்து அந்த பொய்களிலிருந்து நம்மை விடுவிக்கிறவராய் அவர் இருக்கிறார். வசனம் சொல்லுது, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர்.
இன்னைக்கு மனுஷன் ஒரு வார்த்தையை சொன்னோன்னு அது பெருசா தெரியுது. எவ்வளவு பெரிய தேவன் நமக்குள்ள இருக்கிறாருங்கிறது நம்மளால உணர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அந்த முதல்ல பார்த்த வசனம் தான். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தினுடைய உணர்வின் பூரண நிச்சயத்தை நம்ம என்ன செய்யல, இன்னமும் பெற்றுக்கொள்ள. அந்த உணர்வின் பூரண நிச்சயம் எப்ப வருதோ, எவ்வளவு பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி போய் நின்னாலும் நமக்கு பயம் இருக்காது. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும், இதுவரைக்கும் என்னை என் தேவன் நடத்தினார், இனியும் அவர் என்னை வெற்றியின் பாதையில் தான் நடத்துவார் அப்படிங்கிற நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு இருக்கும். அப்போ முதல்ல பிசாசின் கிரியை என்னன்னு பார்த்திருக்கிறோம் அப்படின்னா, பொய். அவனுடைய வேலையே நம்ம கிட்ட பொய் சொல்றதுதான். அடுத்ததா அவனுடைய கிரியை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட வைப்பது. அவன் புதுசா ஏதோ ஒரு பொய்யெல்லாம் உருவாக்க மாட்டான். ஏற்கனவே தேவன் சொன்ன வார்த்தைய சந்தேகப்பட வைப்பான். வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூழ்நிலை எதிரா வந்த உடனே, பாத்தியா உன்னைய தேவன் கைவிட்டுட்டார்ல அப்படின்னு அந்த வசனத்தை சந்தேகிக்க வைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஆனா சாத்தான் சொல்றான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இதுல இருந்து நீ எழும்ப வழியே இல்ல. அப்போ விசுவாசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையின் அந்த உணர்வின் பூரண நிச்சயத்தை நம்ம பெற்றிருப்போம் என்றால், நிச்சயமாக அவனை எளிதாக நம்ம ஜெயிக்க முடியும். அடுத்ததா அவனுடைய கிரியை என்ன? முதல்ல பொய் சொல்றது, அடுத்தது தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட வைப்பது அவனுடைய ஒரு கிரியை. அடுத்ததா அவனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வெளிப்படுத்துதல் 12:9. வெளிப்படுத்துதல் 12:9. உலகம் வெளிப்படுத்துதல் அனைத்தையும் அஹ் மோசம் உம் போக்குற பிசாசு என்னும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசற்பம் தள்ளப்பட்டது. அது உம் பூமியிலே விழத் தள்ளப்பட்டது. அதனோடு கூட உம் அதைச் சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இங்க என்ன நடக்குது? உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. அவன் எப்படி மோசம் போக்குகிறான்? பொய்ய சொல்லி 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 என்ன செய்யறான்? மோசம் போக்குகிறான். ஒரு காரியத்தை மறுபடியும் 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 நம்ம இருதயத்துக்குள்ளே விதைத்து தேவனை நம்ப விடாமல் செய்கிறான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இது ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கிறோம், இல்ல நம்ம வாழ்க்கையில ஏதோ நேரிடுது. ஆனா அந்த வார்த்தைக்கும் தேவனுடைய சத்தியத்துக்கும், அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு சம்பவம் நேரிடுது, அதுக்கு நமக்கு எதிரடையான நிறைய எண்ணங்கள் நமக்கு வருது. ஆனா சத்தியம் அதை குறித்து வேற மாதிரி சொல்லுது. அப்போ நமக்கு எண்ணங்கள் தவறான ஒண்ண நினைக்குது, ஆனா சத்தியம் ஒண்ண சொல்லுது. இப்போ இந்த மோசம் போக்குகிறவன் என்ன செய்யறான் அப்படின்னா, சரியானத தவறுன்னு நினைக்கிறதுக்கு தூண்டுவான். சரியானதை தவறு. நீ சுகமாயிட்ட அப்படின்னு நம்ம சொல்றோம். நீங்க சுகமாயிட்டீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கிறிஸ்து உங்க சரீரத்துல சுகத்தை கொடுத்துட்டாரு. உங்க சரீரத்துல இருந்த நோய்களையும் பலவீனங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டுட்டாரு அப்படின்னா, அதை என்ன செய்ய முடியாது? உண்மையா உணர முடியாது. அத தவறுன்னு நினைக்க தோணும்.
எப்படி அது நடக்கும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஏற்றுக்கொண்டுட்டாருன்னா இன்னைக்கு என் சரீரத்துல இந்த பலவீனம் வராதா? அது எப்படி சாத்தியம்? லாஜிக்கலா திங்க் பண்ண வைக்கும். இதுதான் உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு. அப்போ ஒண்ணு நல்லா புரியணும், இது நம்ம நினைக்கிறதா அல்லது தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதா, இல்ல மோசம் போக்குகிற பிசாசு நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறதா? இத புரிந்து கொள்ளல அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் அவனுடைய ட்ராப்ல நம்ம மாட்டிட்டே தான் இருப்போம். இது புரிஞ்சா மாத்திரம்தான் அந்த நம்முடைய ஆழ் மனதுல எதை விதைக்கணுமோ அதை விதைப்போம். இப்போ ஏவாள்கிட்ட வந்து கேக்குற, தேவன் உண்மையாகவே சொன்னாரா அப்படின்னு ஒரு சந்தேகத்தை முதல்ல உருவாக்குறான். அடுத்ததா சொல்றான், நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள். தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே ஆப்போசிட்டா பேசுறான். முதல்ல சந்தேகத்தை விதைக்கிறான், அடுத்து ஒரு பொய் சொல்றான், இறுதியில தான் இங்க கீழ்ப்படியாமை வந்தது. அப்போ ஃபர்ஸ்ட் அவனுடைய தந்திரம் என்ன? சந்தேகத்தை விதைப்பது. அடுத்தது பொய், தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமா அப்படியே அப்பட்டமான பொய். இந்த ரெண்டும் உள்ள வந்த உடனே சந்தேகம் வருது, தேவனை குறிச்சு சந்தேகம் வருது, அவரோட அன்பை குறிச்சு சந்தேகம் வருது. அடுத்து அவன் பொய்ய நம்புறா. அடுத்ததாக அங்க கீழ்ப்படியாமை வந்தது. இங்க இயேசு கிட்ட அவன் சோதனை, அந்த வனாந்தரத்துல அவன் சோதித்த பொழுது அவன் கேட்ட ஒரு வார்த்தை, ஃபர்ஸ்ட் பிதா இயேசுவை பார்த்து சொன்ன வார்த்தை, அந்த ஞானஸ்நானம் எடுக்கும் போது, இவர் என்னுடைய நேசகுமாரன். அடுத்த அதிகாரம் அந்த வனாந்தரத்துல சோதிக்கப்படும் பொழுது அவன் கேட்ட முதல் வார்த்தை, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். சந்தேகத்தை விதைக்கிறான். டவுட் நமக்கும் பல நேரங்கள்ல, அவருக்கே அந்த சோதனை, நமக்கு எவ்வளவு பெரிய சோதனை. ஒவ்வொரு நிமிஷமும் நீ தேவனுடைய பிள்ளைன்னா உனக்கு ஏன் இது நடக்குது? நீ தேவனை தானே தேடுற, உனக்கு ஏன் இன்னும் சூழ்நிலை மாறல? இப்படி வருதுன்னா இது அவனுடைய விஷ விதை. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். பிதா சொல்றாரு இவர் என்னுடைய குமாரன், சாத்தான் சொல்றான் நீர் குமாரனே ஆனால். அப்போ ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு அடையாளத்தை அவன் சந்தேகிக்க வைக்கிறான். இன்னைக்கு உங்களை குறித்து என்ன குறித்து ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட அடையாளம் என்ன? நீங்களும் நானும் தேவனுக்கு மிகவும் அன்பான செல்ல பிள்ளைகளா இருக்கிறோம். இதுதான் உறுதிப்படுத்தப்பட்ட அடையாளம். ஆனா இந்த அடையாளத்துக்கு விரோதமான எத்தனை எண்ணங்கள் உங்க மனதுல ஓடிக்கொண்டிருக்குது. நம்ம ஐடென்டிட்டிய அட்டாக் பண்றோம். அடையாளத்துக்கு மேல மிகப்பெரிய ஒரு தாக்குதல். அவர் உன் ஜெபத்தெல்லாம் கேட்டுருவாரா? அது நடக்குமா? இதெல்லாம் அடையாளத்தின், நமக்கு மேல அவர் வச்சிருக்கிற அடையாளத்தை அவன் அட்டாக் பண்ற ஒரு ஒரு பொய், ஒரு சந்தேகத்தை நமக்குள்ளே அவன் எழுப்புகிறான். அடுத்ததா அங்க என்ன சொல்றான் அவன்? முக்கியமான காரியம் என்னன்னா, 40 நாட்கள் அவர் உபவாசம் இருக்கிறாரு, பசியோட இருக்கிறாரு. அவன் வந்து சொல்றான், இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 4:3. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரயுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ இந்த சோதனைக்கு பின்னாடி அவனுக்கு இருந்த ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு தேவை இருக்கு, இப்போ உனக்கு பசி எடுக்குது, நீ சாப்பிடணும். ஆனா அத தேவனை தவிர வேற ஏதாவது வழியில நீயே அதை செஞ்சு அதை தீர்த்துக்கொள். நீ தேவனுடைய குமாரனே ஆனால். அப்பதான் சொல்றாரு, எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அந்த அப்பா அவருடைய வார்த்தையினால கூட நான் பிழைப்பேன்.
அப்போ தேவையான ஒண்ணு கிடைக்கல அப்படின்னா ஏதோ தேவனுடைய வார்த்தை உண்மை இல்ல அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது. அடுத்ததா வசனத்தையே திரிச்சு பேசுறத பாக்குறோம். அதே அதிகாரம் 5, 6 வாசிங்கன்றி. மத்தேயு 4, அப்பொழுது 5, 6. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும். ஏனெனில் நம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். இங்க பைபிளை வச்சே அவன் என்ன செய்யறான்? பேசுறான். வசனத்தை சொன்னா, வசனத்தை ஒண்ணு வந்து அந்த வசனம் எனக்கு இத சொல்லுது, எனக்கு இப்போ இப்படி வந்து காயம் கட்டி எனக்கு குணமாகும்னு சொல்றாரு. அப்போ எனக்கு ஏதோ காயம் வரும், எனக்கு ஏதோ பலவீனம் வரும், எனக்கு ஏதோ வியாதி வரும். இப்படி வசனத்தை வச்சும் அவன் என்ன செய்யறான்? சில நேரங்களில் நம்மோடு கூட அவன் இடைப்படுவான். எப்படியாவது நம்ம மனதுல பயத்தையும் பொய்யையும் விதைக்கணும். அப்போ அது தேவனுடைய ஒரு வசனத்தை சொல்லிட்டான் அப்படிங்கிறதுனால அது தேவ நோக்கத்தினால பயன்படுத்தப்படுதுங்கிறது அர்த்தம் இல்லை. அப்போ ஆண்டவர் அதை எப்படி ஜெயிக்கிறார்? இயேசு கிறிஸ்துவை எப்படி ஜெயிக்கிறாரு? உன் தேவனாகிய கர்த்தரை சோதி அந்த வசனத்தை அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது டெஸ்ட் இருப்பாயாக பண்ணாத, என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். சோதிக்காத, பரீட்சை பார்க்காத அப்படின்னு எழுதி இருக்கிறதே. நீ என்னைய கீழே விளைச்சோன்னு நீ அவரை டெஸ்ட் பண்ணி, அவர் வார்த்தைய நீ டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்ற. அவர் வார்த்தைய டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு அழைக்கல. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அவர் சொன்னதுதான், அது நிஜம்தான். அதை நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ தேவன் சொன்னார்ங்கிற வார்த்தையே சில நேரம் பயன்படுத்தி நம்மள அவ பொய்க்குள்ள, பயத்துக்குள்ள நம்மள தள்ளலாம், சந்தேகப்பட வைக்கலாம். இத போலதான் அங்க தேவன் எப்படி விடுவிப்பாரு அப்படின்னு அந்த சனகரிப் ராஜா அங்கே எசேக்கியாவை பயங்காட்டுறதை நம்ம பார்க்கிறோம். உண்மையிலேயே அவர் காப்பாத்துவாரா? இப்போ இந்த 10 வேவுக்காரர்கள் அவங்களும் அப்படித்தான். எதுவுமே நடக்கல, நடக்காத ஒண்ணு நடந்தது மாதிரி கற்பனை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விட சூழ்நிலைய பெருசா பாக்குறாங்க. ஏன்னா பொய்யை நம்பினார்கள். விசுவாசம் அப்படிங்கிறது ராட்சதர்களை பெருசா பாக்குறது இல்ல. ராட்சதர்களை விட என் தேவன் பெரியவர் என்பதை பார்ப்பதற்கு பெயர்தான் விசுவாசம். சவுலையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்க்கிறோம். கோலியாத்தோட வார்த்தை அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது. ஆனா தாவீதுக்கு கோலியாத் ஒரு மேட்டராவே தெரியல. யார் இந்த விருத்த சேதனம் இல்லாத ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு? இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் அவன் ஆள் மனது அந்த அளவுக்கு தேவனை பெரிதாக பார்த்தது. அந்த உணர்வின் பூரண நிச்சயம் தாவீதுக்குள்ளே இருந்தது. அதனாலதான் சாமுவேல் அபிஷேகம் பண்ணும் போது ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். நம்ம இருதயம் இன்றைக்கு எப்படி இருக்கு? சூழ்நிலைக்கு மத்தியில நம் தேவனை பெரிதாக பார்க்கிறோமா? அங்க எலியாபு தாவீதினுடைய சகோதரி எல்லாம் அவங்க ராஜ தோரணையில தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாருக்குள்ளயும் தேவனை பற்றிய ரகசியத்தின் உணர்வின் பூரண நிச்சயம் இல்ல, பயம்தான் இருக்கு. தேவனை பெருசா அவங்க இருதயம் பார்க்கல. ஆனால் இந்த இந்த சின்ன தாவீதுக்குள்ள தேவனை பெரிதாக பார்க்கக்கூடிய எண்ணம் இருந்தது. அதனாலதான் அன்றைக்கு அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்ம நினைக்கிறோம் நம்ம இருதயத்தை அவர் உற்று நோக்குகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். நம்ம இருதயம் சூழ்நிலைக்கு மத்தியில யாரை பெரிதாய் பார்க்கிறது?
அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு நொடி பொழுதும் சாத்தான் சொல்லுவான், தேவன் சொன்னது உண்மையா? விசுவாசம் நமக்குள்ள விசுவாசம் இருக்கும் அப்படின்னா என் தேவன் பொய் சொல்ல மாட்டார். சாத்தா சொல்லுவான், உன் சூழ்நிலை ரொம்ப பெருசா இருக்கு, இந்த பிரச்சனை உனக்கு பெருசு, நமக்குள்ள விசுவாசம் இருக்கும், தேவனுடைய ரகசியத்தின் உணர்வின் பூரண நிச்சயத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம், என் தேவன் என் சூழ்நிலையை விட பெரியவர். சாத்தா சொல்லுவான், நீ தேவனுடைய பிள்ளையா? விசுவாசம் சொல்லு, நான் கிறிஸ்துவில் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். சாத்தா சொல்லுவான், அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே நீ எழும்ப வழியே இல்லை, அவர் உன்னை கைவிட்டுட்டாரு. நமக்குள்ள அந்த தேவ ரகமான விசுவாசம் இருக்கும் என்றால் அவர் என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை விட்டு விலகுவதும் இல்லை, நிச்சயமா நான் எழும்புவேன். இதுதான் உண்மையான தேவனை பற்றின ரகசியத்தின் உணர்வின் பூரண நிச்சயத்தை பெற்றவர்கள் சொல்லுகிற வார்த்தை. சாத்தா எப்பவுமே சந்தேகத்தை விதைச்சிட்டே இருக்கான். அதுதான் விஷ விதைகள். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள்ள விசுவாசத்தை உருவாக்குகிறது. இப்ப நீங்க இதை கேட்க கேட்க எவ்வளவு நீங்க ஃபெய்த்ல வளர்றீங்க. அதனாலதான் வசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும். ஃபெய்த் கமத் பை ஹியரிங், ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட். அப்போ அவனுடைய குரலை நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழி, அவன் சொல்றத கேட்டு பயப்படுறது இல்ல, தேவனுடைய சத்தத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்வது. இதுக்கு உதாரணமா ஒரு உதாரணம் நான் வாசித்தேன். இப்போ ஒரு பேங்க்ல ஒரு கேஷியர் இருக்காரு. அவரு ஒரு போலியான ஒரு கரன்சி நோட்டு, இத ஒவ்வொன்னையும் இது எப்படி இருக்கும், இந்த போலியான நோட்டு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும்னு அவர் பார்க்க வேண்டிய, அதை குறிச்சு ரொம்ப அறிய வேண்டிய அவசியம் இல்ல. அந்த உண்மையான கரன்சி நோட்டு எப்படி இருக்கும்னு தெரிஞ்சா போலியான அந்த கரன்சி நோட்டை ஈஸியா அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். அது போலதான் அவருடைய சத்தியத்தை எவ்வளவு ஆழமாக நம்ம அறிகிறோமோ அவ்வளவு எளிதாய் சாத்தானுடைய பொய்யை நம்ம என்ன செய்ய முடியும், அடையாளம் காண முடியும். வசனம் சொல்லுது, வாசிக்கலாம். யோவான் 8:31-32 வாசிக்கின்றி. யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீசராய் இருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால், இஃப் யூ கண்டினியூ இன் மை வேர்ட், என் வார்த்தையில நீங்க நிலைச்சிருந்தீங்க அப்படின்னா எனக்கு சீஷரா இருப்பீங்க, சத்தியத்தை அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ அவருடைய வார்த்தையில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், அப்போ அவர் வார்த்தை நமக்குள்ள நிலைத்திருக்கிறதா? இல்ல எந்த வார்த்தைய நம்ம அதிகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? அப்போ பிசாசின் கிரியை அப்படிங்கிறத என்னதெல்லாம் இன்னைக்கு பார்த்திருக்கிறோம்னா, பொய். அவன் பொய் சொல்லுவது, தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட வைப்பது, மனிதனை ஏமாற்றுவது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன். இந்த 3 கிரியும் நம்ம பார்த்திருக்கோம். இன்னும் சில அவனுடைய கிரியைகள் இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம நாளைக்கு காலையில நம்ம தியானிக்கலாம். ஏன்னா அவனுடைய கிரியை என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம இன்னைக்கு எதுல மாட்டிட்டு இருக்கிறோங்கிறத நம்ம புரிய முடியும். அவருடைய வார்த்தையை தவிர மற்றதெல்லாமே பொய். அது நம்முடைய லாஜிக்கல் மைண்ட்ல இருந்து நமக்கு எழும்புகிற எண்ணங்கள், அது அவன் கொடுக்கிற எண்ணங்கள். நீ தேவனை நம்பிட்டா உனக்கு நடந்துருமா? இத்தனை வருஷம் நீ நம்பிட்டியே, உனக்கு ஒண்ணும் நடக்கலையே. இதுதான் இங்க இருக்கிற ஒரு சிலருக்குள்ள அதிகமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சத்தமாய் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன்
எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இதுதான் இன்றைக்கு தேவன் நம்மோடு இடைப்படுகிற வார்த்தை. எல்லாத்தையும் அவர்கிட்ட விட்டுட்டு, எப்படி எசேக்கியா ராஜா அந்த ராஜ மேன்மை எல்லாத்தையும் திறந்துட்டு அவருக்கு முன்னாடி கையை தூக்கிட்டு நிக்கிறாரு. அந்த மாதிரி அவர்கிட்ட போயிட்டு சரண்டர் ஆகி நமக்குள்ள எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து அவரை மாத்திரம் நம்புவோம். அத்தனை சூழ்நிலைகளிலும் நாம் ஜெயம் பெறுவது நிச்சயம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு கூட இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு வெளிப்பட்ட தேவகுமாரன் இன்றைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் அவனுடைய கிரியைகள் அத்தனையும் நீர் அழித்து விட்டீரப்பா. இதுவரைக்கும் நாங்க நம்பிட்டு இருந்த அந்த பொய்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது வேரோடு பிடுங்கப்படுவதாக. எங்களுடைய மனதிலிருந்து, ஆழ் மனதிலிருந்து அந்த பொய்கள் எல்லாம் வேரோடு பிடுங்கப்படுவதாக. எங்கள் பரமபிதா நடாத நாற்றுகள் அது வேரோடு பிடுங்கப்படட்டும். பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தினுடைய உணர்வின் பூரண நிச்சயத்தை உடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்களை மாத்திரம் நாங்க நிஜமாய் பார்க்க, தேவன் ஒருவரே சத்தியப்பரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக என்று இருக்குப்பா. நீர் ஒருவரே சத்தியப்பரர். நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவன். நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்கிற இந்த நிஜத்தை எங்களுடைய உணர்வின் பூரண நிச்சயத்தில் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக. சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்துட்டோம்ப்பா. நீங்க பார்த்து கொள்ளுங்க. இன்னைக்கும் எங்களுக்கு எதிராய் எப்படி ஒரு எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக அந்த ராஜா எழும்பினது போல எத்தனையோ சூழ்நிலைகள் இன்றைக்கு எங்களுக்கு எதிராக நிற்கலாம். ஆனா இன்றைக்கு அது எல்லாத்தையும் உங்க கரத்துல நாங்க சரண்டர் பண்றோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் எங்களுக்கு நீர் ஜெயத்தை கொடுக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் பலன் செய்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.